அடுத்தபடியாக குயில் பத்து என்ற தலைப்பின் கீழே இந்த மகளிர் விளையாட்டிலே அந்த குயில்களை பார்த்து மகளிர் எல்லாம் ஒரு விளையாட்டு விளையாடி குயிலிடத்திலே ஒரு சில பாடல்களை பாடி பாடி குயிலை மகிழ்விப்பார்களாம். அப்படி மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது மாணிக்க வாசகர் அதை பார்த்து, இப்படிப்பட்ட குயில் பெருமானுடைய நாமங்களை பாடுமா என்று ஏக்கத்தோடு பாடக்கூடிய அந்த அறிவு திறத்தினை நம்மளாம் எத்தனை முறை இந்த பதியத்தை பாடினாலும் ஒரு குயிலிடத்திலே ஒரு இறைவனை எப்படியெல்லாம் பாட வேண்டும் என்று மாணிக்க வாசகர் நினைக்கிறார் என்பதை இந்த பாடல் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிகிறது. இப்பொழுது இந்த குயில் பத்திலிருந்து விண்ணப்பம் செய்வோம்.